ஆர்பி உதயகுமார் வந்து ஏதோ உங்க மாதிரி இந்த மாதிரி மீடியா பார்த்து சொல்லியிருக்காரா? அவர் தான் அனுப்பியிருக்காரா? ஏதாவது மார்பிங்கா இருக்க போதுங்க, இல்லாட்டி ஏதாவது ஏஐல எதுவும் பண்ணிருக்க போறாங்க. எதுக்கு அவசியம் இருக்கு? நாங்கெல்லாம் வர்றோம், உங்களை பார்த்து தான் பேசுறோம். இது என்ன சந்தனக்கட்டை வீரப்ப ஸ்டைல்ல கேசட் விட்டுட்டு இருக்காரா? உங்களுக்கு தெரியலையா? அவரா இருக்காதுங்க, என்ன பேச மாட்டாருங்க தம்பி. அவருதானா? அவருதான், ஒண்ணு மார்க்கிங் இல்ல. என்ன சொல்லியிருக்காரு? 18 எம்எல்ஏக்களை சட்டமன்ற அவரு பழனிசாமி ஆட்சியில் தொடர திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல பழனிசாமிக்கு ஆதரவா வாக்களித்தவர்கள் இந்த 18 எம்எல்ஏ நிபுணர்கள் அவர்களை பதவி நீக்கம் செய்தது பழனிசாமி. அதான் சொல்றேன் தம்பி, உதயகுமார் பேசுறதா இருக்காது, மார்க்கிங்கா இருக்கிறது. எங்கேயாவது சதுரகிரி மலையில எல்லாம் யாரும் புரிஞ்சுட்டாங்களான்னு பாருங்க, போலீஸ் சொல்ல சொல்லுங்க. அவர் தப்பா சொல்ல மாட்டாரு, அவர் சரியா சொல்லுவாரு. யாரு நீங்க அவ்வளவுதான். முதல்ல உதயகுமார் கொடுத்த பேட்டியான்னு பாருங்க. இன்னொன்னு அவரே சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் இதை பத்தி எல்லாம் கேட்டு உங்க நேரத்தையும் வீணாக்க வேணாம். ஏன்னா ஒருத்தர் நேரம் வந்து தொலைக்காட்சியில ஊடகங்கள்ல கேள்வி பதில் சொல்றப்ப இல்ல அதை பத்தி கல்வி சொல்றப்ப சொல்லலாம். இது மாதிரி சந்தன கட்ட விருப்பம் மாதிரி இது மாதிரி திடீர்னு வீடியோ விடுறவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஒன்று மாத்திரம் சொல்லிக்கிறேன், இப்பொழுது அதிமுக இல்லை. புரட்சி தலைவர் கட்டமைத்த அந்த கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு பழனிசாமி இன்றைக்கு அந்த கட்சியை இடிஎம்காக ஆக்கிவிட்டார். பழனிசாமியை இந்த தேர்தலில் வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது. அதுல தினகரன் கூட யாரும் இல்ல, தினகரன் தனிநபர் தான். எனக்காக எழுதி காட்டுக்குள்ளார ஒழுங்கிட்டு வீடியோ போடுறதுன்னு தெரியல. தனிநபரா இருந்தாலும் இந்த டிடிவி தினகரன் எப்படி கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஆட்சிக்கு வரவிடாமல் துரோகத்தை தடுத்தோமோ, இந்த முறை பழனிசாமி என்கிற துரோகத்தை வீழ்த்தி வருங்காலத்துல துரோகம் என்ற வார்த்தையே அரசியலில யாரும் நினைக்கக்கூடாத அளவிற்கு அவருக்கு நாங்கள் இந்த தேர்தலில பதிலடி கொடுக்கிறோம். வேற கேளுங்க. அது எந்த சூழல் வரும்னு தெரியாது. இந்த முறை போன முறை நான் வந்து துரோகத்தை வீழ்த்தும் போது திமுக ஆட்சிக்கு வந்தது. நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். ஆனா இந்த முறை நான் வந்து சொன்னதை நீங்க கவனிக்கல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்லுங்க. தம்பி வசதியா மறந்துட்டான்னு கேட்கிறேன். அடுத்தது 5 முறை போட்டி, எனக்கு தெரிந்து 4 முறை போட்டுதான் இருக்கும். நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற நாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணையணும் அப்படிங்கிற கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இருக்கு. ஆனா இன்னைக்கு அதிமுகவே இல்ல, அம்மா அவர்கள் கட்சியே கிடையாது. இன்னைக்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இடிஎம்கே தான் நான் சொல்றேன். ஆனா அடிப்படை சட்ட விதிய புரட்சி தலைவர் சொன்ன விதி, அதை அம்மா அவர்கள் கண்டிக்காத விதி என்பது பொதுச் செயலாளர் தேர்தலில் யாரு வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அந்த அடிப்படையை தாழ்த்தி விட்டு 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகிகள் இருந்திருக்கிறோம், 10 எம்எல்ஏக்கள் முன்மொழியணும், 10 எம்எல்ஏக்கள் வழிமொழியணும் சொல்லி தன்னை தவிர யாரும் அந்த பதவிக்கு போட்டி இல்லாமல் செய்திருக்கின்ற பழனிசாமி அதை இடிஎம்கேவாக மாற்றிவிட்டார். அதனால இந்த தேர்தலில் பழனிசாமியை வீழ்த்தி உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த அதிமுகவுக்கு நாங்கள் புத்துயிர் கொடுப்போம் என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. இதான் நான் சொன்ன, அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்போம், அதிமுகவை மீட்டெடுப்போம் சொன்னப்ப அதெல்லாம் இல்லையான்னு கேட்டாங்க. அந்த இது எங்களுடைய இலக்கை நோக்கிதான் நாங்கள் பயணிச்சிருக்கோம். இந்த தேர்தலில் துரோகத்தை நாங்கள் வீழ்த்துவதற்கு உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி பொறுப்புக்கு வரும். இதே வந்து
நேற்று நான் இதெல்லாம் பதில் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அரசுனாவே இருக்க வேணாம். இது வந்து கரூர்ல நடந்தது வேற சம்பவம். அதுல வந்து விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை. அது ஒரு விபத்து. ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதை உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ, இப்ப எங்க கல்யாண மண்டபம் இருக்கு, இங்க வந்து எங்க மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகி கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறை அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துறோம். இதுல ஏதோ ஒரு கடவுள் கிருபையில் எதுவும் நடக்காது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு எங்க கட்சி தானே பொறுப்பு வைக்கணும். அந்த தார்மீக பொறுப்பு அது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை. சில பேர் புரியாம பேசுறாங்க. அங்க நடந்தது குற்றமே இல்ல, அது ஒரு விபத்து. ஆனால் எங்க இந்த விபத்து நடந்துச்சு? பாஜக நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்துல நடந்தது. அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றாரோ, எப்படி நான் எனக்கு அந்த தார்மீக பொறுப்பு இருக்கோ, அது போல விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்காரு. ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல, அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி, அது அவர்களுக்கு உள்ளது. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப இங்க இந்த கூட்டம் நடத்துறோம், இதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருக்கா, அதுல நான் தான் தார்மீக பொறுப்பு இருக்கணும். எங்கள் மாவட்ட செயலாளர் ஏற்பாடு பண்றாரு, தலைமையில செயலாளர் அதுக்கு உறுதுணையா இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிர்வாக அமைப்புல கட்சியில நாங்க தார்மீக பொறுப்பு ஏற்கிறோம். அதுக்காக நாங்க நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் வந்து குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னொரு நேற்று நான் சொன்னப்ப திமுகவிற்கு தினகரன் ஓவரா சப்போர்ட் பண்றாரு, முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்றாரு, செந்தில் பாலாஜிக்கு கிளீன் சீட் கொடுத்தாரு, சில பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய அறியாமை தான் காமிச்சு. இப்ப முதலமைச்சர் அதுல நிதானமா செயல்படுறாரு, சரியா செயல்படுறாரு. இந்த கரூர் விபத்து நிகழ்ச்சியில அவருக்கு ஒன்று விஜயையோ அவர் கட்சிக்காரர்களே பழிவாங்கும் எண்ணம் இல்லை என்பது அவருடைய செயல்பாட்டையும் பேச்சிலையும் தெரியுது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிலர் சொல்வது போல திரு விஜய் அவர்களை இதுல கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு இருக்கும். எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துவோம், எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம், பொதுக்கூட்டம் நடத்துவோம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், உண்ணாவிரதம் நடத்துவோம், பேரணி நடத்துவோம், ரோட் ஷோ நடத்துவோம். இதுல என்னதான் நாம் வந்து காவல்துறையும் என்னதான் இதுல வந்து உஷாரா இருந்தாலும் நம்ம மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா? அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதுல நாம எல்லாம் அத சரியா இருக்கும். அதே முதலமைச்சரே உணர்ந்திருக்காருன்னா ஒரு 50 ஆண்டு அனுபவம் இருக்கு, அது சொன்ன தவறா எடுத்துக்கிறாங்க. ஒரு அனுபவம் மிக்க தலைவரா, அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவரு, ஒரு விடுகிற சவாலை எல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்துல இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும், நாளைக்கு திமுகவையும் பாதிக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும், ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு சொல்றத என்ன தவறு இருக்கு? இதுல போய் இருக்கும், இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்றேன், நியாயமா பேசலாம் சப்போர்ட்டா. உங்க மாதிரி இந்த இளவு இருந்த நேரத்துல அந்த குடும்பத்தினர் எல்லாம் இந்த ஒரு வாரம் தான் ஆகும். நேரம் அவங்க எல்லாம் இந்த துயரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க தொலைக்காட்சியோ பத்திரிகைகளை படித்த அந்த நேரத்துல கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள்னா எவ்வளவு வருத்தப்படுவார்கள். அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்துல கூட்டணி உருவாக்குவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்னு சொன்னா, நீங்கள் தாவேகாவோட கூட்டணி போங்க, சிலோன்ல உள்ள கட்சியோட கூட்டணி போங்க, ஆந்திராவில் உள்ள கட்சியோட போங்க, பாஜகவோட போங்க, யாரோட வேணாலும் போங்க, அது எங்களுக்கு இல்லை. அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை. ஏன்னா உங்களால தனியா ஒன்று முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியால, அதனால நீங்கள் யார வேண்டுமானாலும் கூட்டணிக்கு சேருங்கள். ஆனா இந்த நேரத்தில் தாவேகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக, குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்க. நீங்க ஆட்சியில இருந்தப்ப நடந்துச்சு 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றுட்டீங்களா நீங்க? அன்னைக்கு உங்களை தானே கைது செய்யணும் அப்படின்னா, அந்த துறைக்கு அமைச்சரா இருந்த முதலமைச்சர் தானே.
அதே மாதிரிதான் சொல்றேன், இதுல நியூட்ரலா இருங்க சொல்றது. வேற ஒண்ணு ஆளுங்கட்சிக்கு ஆதரவெல்லாம் இல்ல. இன்னைக்கு யார் ஆட்சியில இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில கூட்டம் போடுறப்ப இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தா அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி விடக்கூடாது என்பதில் முதல்வர் சரியாக இருக்கிறார். அதை நான் ஆதரிக்கிறேன். அவ்வளவுதான். இதை தாண்டி எந்த இது கிடையாது. அட்வைஸா நான் ஒண்ணு யாருக்கும் அட்வைஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு என்ன பெரிய ஆளாலாம் நினைக்கிறேன். நான் கருத்து கந்தசாமி எல்லாம் கிடையாது. காட்டுல ஒளிஞ்சுக்கிட்டுனா வீடியோ ஒரு ஆள்லாம் கிடையாது. அதாவது நேரடியா பேசக்கூடியவ. அதுதான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு காலத்துல இந்த மாதிரி விபத்துக்கள் நடக்காமல் ஒரு உயிருக்கு கூட ஆபத்து வராமல் இருப்பதற்கான திட்டங்களை வகுக்கணும். அதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி திட்டங்கள் வகுத்த பிறகு அதை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா, காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா அது நடக்காமல் செய்யலாம். விபத்துங்கிறது எப்ப வேணாலும் நடக்கலாங்க. இப்ப நாம கார்ல வர்றோம். இந்த தஞ்சாவூர் திருச்சி ரோட்ல நான் 60 வருஷமா போயிட்டு இருக்கேன். திடீர்னு கார்ல நீங்க ஆக்சிடென்ட் இது வரைக்கும் ஆக்சிடென்ட் என்னோட 35 வருடமா இருக்கா என்னோட டிரைவர். இன்றைக்கு ஒரு யாராவது குறுக்க விழுந்தாலும் அந்த எங்க மேல தானே வரும். அதே மாதிரி பொறுப்பதான் நான் ஏற்றுக்கிட்டேன். அதுதான் தார்மீக பொறுப்புங்கிறது. எங்க கார்ல ஒருத்தர் அவராக விழுந்தாலும் தார்மீக பொறுப்பை என் டிரைவர் போட்டிருந்தாலும் நான் ஏற்றுக்கணும். அதுக்காக குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அது போல வருங்காலத்துல இது போன்ற சம்பவங்கள் நடக்காம எல்லா கட்சிகளும் இல்ல இது போன்ற அமைப்புகள் ஊர்வலம் நடத்துவங்க, போராட்டம் செய்வாங்க, யாராக இருந்தாலும். இன்னைக்கு அரசு எடுத்து அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, பல்வேறு தரப்பினர் போராட்டம் பண்றப்ப அப்ப ஒரு மாமா கூட்டுறப்ப எது சமஸ்தம் நடந்தா அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்ய முடியாது. அதனால இதுக்கு எப்படி நடைமுறைகளை ஏற்படுத்தி அது காவல்துறை அதற்கு எப்படி ஒத்துழைக்க கொடுக்கணும், ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியா எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியா கொடுத்து விடக்கூடாது. ஏன்னா உயிர் பலியானா அவர்களும் பொறுப்பாவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தி அதன்படி வருங்காலம் நடத்தப்பட வேண்டியதுக்காக கொண்டு வர நான் முதலமைச்சரை தூக்கி வாசிக்கல, மற்றவர்களை தாக்கி பேசல. கூட்டணி நீங்க எப்ப வரீங்க இளவு இந்த நேரத்துல போய் கூட்டணிக்காக நீங்க ஒரு நரித்தனமா பேசுவது துரோக சிந்தனை உள்ள பழனிசாமியை அநாகரிகமாக நடந்து கொள்கிறார் என்று திரும்பவும் சொல்கிறேன். அவரை 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் துறையோட அவருடைய துரோகத்தை நாங்கள் தீர்க்காமல் விடமாட்டோம். அவ்வளவுதான். நீங்க போய் அவரை பார்த்து நீங்க பொறுப்பேற்றுங்க சார், நீங்க வெற்றி இங்க இருந்து போய் சொன்னார்தான் நல்லா இருக்கும். நீதிமன்றம் சொன்ன கருத்து, நீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பு எல்லாம் போய் நம்ம போய் அதெல்லாம் டிசெக்ஷன் பண்ணி பார்க்கறது தவிர என்னுடைய நான் பார்க்கின்ற பார்வையில அவர்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தினால குற்றத்தை ஒட்டுக்க சொல்லி யாரும் சொல்லல. தார்மீக பொறுப்பு அதை ஏற்றுக்காதனால நீதிமன்றங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏங்க அடுத்து வேற வண்டி போக முடியாது. என் வண்டி ஒரு வண்டி ரிப்பேர் ஆனா இன்னொரு வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சீப்பு கொடுத்து வைக்கிறேன். பழனிசாமி இல்லாம நேரத்தை சொல்லுங்க, குப்புசாமியா இருக்கட்டும், ராமசாமியா இருக்கட்டும், எந்த சாமியா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. துரோகம் இது எம்பலமாக இருக்கிற பழனிசாமி முதல் வேட்பாளராக அறிவித்தால் அந்த துரோக சிந்தனையுடைய பழனிசாமிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அம்மா நானோ எங்கள் தொண்டர்களோ எப்படி அதை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது சாதாரண பாமரர்களுக்கு புரியக்கூடிய கருத்தை தான் திருப்பி சொல்றேன். திரும்ப திரும்ப நீங்க இந்த கேள்வி கேட்பது எனக்கு எதுக்காக தெரியல. ஆமாங்க, இல்லைங்க அதிமுக வரணும்னு தான் நான் சொன்னேன். நானே சொன்னேன் எல்லாம் அம்மாவோட சொன்னது நான் சொன்னேன். ஆனா பழனிசாமி முதல்வராக வேட்பாளராக வந்து நான் எங்கேயும் சொன்னேன். கரெக்டா? அவர் தான் முதலமைச்சரா வருவாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். இப்பயும் சொல்றாங்க ராமசாமியோ குப்புசாமியோ முனுசாமியோ எந்த சாமி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை.
பழனிசாமி தான், எடப்பாடிக்கே பழனிசாமி தான் இருக்கக்கூடாது. அந்த பேர்ல உள்ள வேற ஒரு பழனிசாமி இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 26 தேர்தல்ல இதெல்லாம் தீர்மானிக்கக்கூடியவர்கள் நீங்களும் நானும் கிடையாது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான். 26 தேர்தல்ல மே மாதத்துல தெரிஞ்சுக்கணும் யாரா முதல்வரா மட்டும் தேர்ந்தெடுக்கிறார். இதுக்கு நம்ம போய் மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம 2 பேரும் விவாதம் நடத்த வேண்டிய தேவை. பழனிசாமி பேசுறதெல்லாம் நீங்க பேசுறீங்க. நீங்க நம்மளா சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் போறப்ப எம்டிஆ போனா அங்க ஏதாவது ஒரு ஆபத்துல இருக்கிறவங்க அழைக்க போலாம். இல்ல ஆம்புலன்ஸ் அதுல யாரையும் அழைச்சிட்டு போனாதான் அது உண்மை. இல்லாட்டி நம்ம கூட்டத்தை அது கூட்டம் நடக்கிறப்ப அதான் 2 நிமிஷம் கூட்டத்தை நிறுத்திட்டான்னு என்ன நமக்கு பிரச்சனை இருக்கு. இத போய் பெருசா அரசியல் ஆக்கிறத நான் விரும்பவில்லை. எங்க கூட்டத்திலையும் 90% கூட்டங்கள் எல்லாம் நடக்கிறப்ப ஆம்புலன்ஸ் போக நாங்க பேசுறதுக்கு ஆம்புலன்ஸ் வழிவிடுவோம். நம்ம சாலையில போயிட்டு இருக்க ஆம்புலன்ஸ் இருந்தாலும் வழிவிடுவோம். இதுக்கு நம்ம காரணம் கருத்து எல்லாத்தையும் கருத்துக்கலாம். எல்லா இடத்துலயும் நீங்க ரொம்ப சரியா கேக்குறீங்க. சில இடங்கள்ல வேற வழியில போக முடியாம ஷார்ட்கட்ல ஒரு எமர்ஜென்சில போறப்ப அதுலதான் வழிவிட்டு தான் ஆகணும். அதுல நீங்க கூட்டம் போட்டுக்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் வந்தா வழிவிட தேவையில்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு வழிவிட தேவையில்லைன்னா எந்த ஒரு இதையும் ரெக்கார்ட் பண்ணி காவல்துறை கொடுப்பதில்லை. அது போல தெரிஞ்சுக்கணும். இந்த நான் சொன்னா முதலமைச்சரை சப்போர்ட் பண்றேன். இந்த நான் நியாயமா பேசணும். இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பல முறை இது மாதிரி சம்பவங்கள்லாம் இதுல நடக்குது. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு காவல்துறை நடக்குது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்டாம்பீட் ஆயிருக்கு, எத்தனையோ கோயில் நெரிசல்கள், கோயில் திருவிழாக்கள், பல பங்கன்ல நம்ம ஸ்ரீரங்கத்திலே தீ விபத்து ஆச்சு. இது மாதிரி எல்லா ஆட்சியிலையும் நடைபெறதா. காவல்துறை இன்னும் இதுல கவனமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களை குறை சொல்லி நீங்களும் எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை குறை சொல்லி என்ன பண்ணுறது? அவர்களும் மனிதர்கள் தானே. அன்னைக்கு 500 பேருக்கு மேல 1000 போலீஸ் இருந்தா அங்க மயக்கடிச்சு விடுறவங்களை என்ன பண்ணுவாங்க? டாக்டர்ஸா டீஹைட்ரேஷன் ஆகி தண்ணி கூட குடிக்காம அங்க மயங்கி விழுகிறவங்க, கூட்ட நெரிசல்ல மயங்கி விழுகிறவங்க ஏற்படுற நெரிசல் தள்ளு முள்ளுல மிதிச்சு சாகுறாங்க. அங்க 1000 போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும்? இல்ல 5000 போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும்? கூட்டத்தை நெரிசலா என்ன சொல்லுவோம்? எங்க கூட்டத்தை தடுக்கிறாங்க, எங்க கூட்டத்துக்கு வண்டி வர விடாம பண்றாங்க, காவல்துறை சரி செய்த ஆளுங்கட்சிக்காக. இது நம்ம எப்படி அதை பாக்குறோங்கிறதா. நம்ம நடுநிலையான மனநிலையில பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் வர்றது அவர் கேட்கிறாரு. அந்த கேள்வி ஊழல் தேர்தல் கேட்டு வருத்தப்படுது. நீங்க இங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்கிறதுக்காக யாருமே அந்த பக்கம் வரக்கூடாதுன்னா எமர்ஜென்சி இல்ல 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 எமர்ஜென்சி நேரத்துல அவங்க வர்றத எப்படி நீங்க காவல்துறையில எமர்ஜென்சி என்ன ஆனாலும் அந்த வழியில யாரும் போகக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாம அந்த இடத்துல நடத்துவீங்க. இல்ல இல்ல அவர் திருமாவளவன் திரு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பார்த்தா ஒரு உணர்ச்சி வசத்துக்கு அவர் அதை முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறார். முதல்வர் அதுல நிதானமா இருக்கிறது தான் அது சரி. நான் இப்ப சொன்னல, நாளைக்கு ஒருவர் இப்படி நமக்கு சவால் விடுற மாதிரி பேசுறதுனால கைது பண்றதுனால ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது. நாளைக்கு திரு திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற கூட்டத்தில் இதோட விபத்துக்கள்ங்கிறது யாரு எப்ப நடக்கிறாங்க, அப்ப அவருக்கு அது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துலதான் நான் சொல்றேன். தவிர யாருக்கு முதல்வருக்கு ஆதரவாகவும் சொல்லல, திருமாவளவனுக்கு எதிராகவும் சொல்லல, விஜய்க்கு எதிராகவும் சொல்லல. நான் நடுநிலையா ஒரு கட்சி தலைவரா நாளைக்கு யாருக்கு வேணுமானாலும் இது ஒரு நிலை வரும். அதுக்கு நாம் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும். அதுக்காக தவறு நடந்தது நான் தான் தவறு பண்ண ஒத்துக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஆங்கிள் தான் நான் இன்னைக்கு ஆட்சிக்கு ஜால்ரா அடிக்கல. ஆட்சிக்கு இந்த ஒரு விஷயத்துல
இந்த அரசாங்கம் முதலமைச்சர் சரியாக நடக்கிறான்னு சொன்னா நானும் பழனிசாமி மாதிரிலாம் தரம் தாழ்ந்து இதுல போய் நான் விமர்சிக்கிறேன், அநாகரிகமா விமர்சிக்கிறேன் மனிதன் அல்ல. அவ்வளவுதான். நிறைய குறைகள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி விவசாயிகள்ல இருந்து மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் இந்த ஆட்சியாளர்கள் தவிர்த்து வருகிறார்கள். ஆனா இப்ப இருந்து 24 தேர்தலில் திமுகவுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது என்னவென்று பார்க்க வேண்டும். அதனால 26ல மற்ற கட்சிகள் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எனக்கு. நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணியில நாங்கள் விரும்புகின்ற இடங்களை பெறுவோம். திருவள்ளூருக்குள்ள கூட்டம் நடத்துவோம், நிர்வாகிகள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சொல்றேன் நான் இன்னொரு கூட்டணி எந்த கூட்டணியில போவேங்கிறத பத்தி நான் எந்த முடிவு எடுக்கல. இல்ல இல்ல டிசம்பர் இது இல்லாம நாங்க வந்து அன்றைக்கு தனியாக நிக்கலாம்னு கூட நினைக்கலாம். இப்ப நாங்க அது 3-4 மாசம் இருக்குங்க. அந்த நேரத்துல நாங்க தனியா கூட நிக்கலாம்னு முடிவு எடுக்கலாம். இன்னும் சில கட்சிகளை இந்த நிலையில நாங்க தனியா நிக்கணுங்கிற முடிவுக்கு வராதனால நான்கு முறை போட்டிக்கிறோம். டிசம்பர் மாதத்துலதான் நான் சொல்றேன். அப்ப வந்து இன்னைய நிலைமையில நாங்க தனியா நிற்பதற்கான எண்ணத்துல இருந்தோம். டிசம்பர் மாதத்துல காலம் எப்படி வருதோ அப்ப அந்த புதிய கூட்டணிகள் கூட அமையலாங்க. நீங்க எதிர்பாராத கூட்டணிகள் அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அதை நான் சுசகமா சொல்றேன். அவ்வளவுதான். துரோகத்தை வீழ்த்துவதுதான் நீங்க தான் நான் வந்து உட்கார்ந்தேன். நீங்க தான் ரைட்டா இது தப்பான்னு கேட்கிறப்ப நான் நடுநிலையா பேசணும். ஒரு பத்திரிகைகள் கூட எழுதிருக்காங்க, அவர் நடுநிலையா தான் பேசியிருக்காரு. அதான் நான் நடுநிலையா தான் பேசுறேன். நான் ஒண்ணு விஜய்க்கு எதிராகவும் பேசுறேன், விஜய்க்கு ஆதரவாகவும் பேசுறேன். ஆட்சியாளர்கள் இதுல சரியா நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆதரவு. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க சரியா நடந்துருக்காங்க. அதாவது கேளுங்க, செந்தில் பாலாஜி அதுக்கு பதில் சொல்லிருக்காரு. போன ஆட்சியிலேயே இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காரு. நான் போய் டாஸ்மாக்ல பார்த்து வாங்கி தெரியாது. எங்க கட்சி நிர்வாகிகள் யாருமே அந்த மாதிரி குற்றச்சாட்டையே இன்னைய வரைக்கும் சொல்லதில்லை. அதனால நான் என்னன்னு பார்த்து அதுக்கு பதில் கொடுக்குறேன். அவங்க அறிவிக்கிறது அதுக்கு பதில் சொல்றேன். நான் உங்களுக்கு கேட்கறதுக்கும் பதில் சொல்றதுல எதை வேணாலும் கேட்காது. ரெஸ்பிட் நாயகம் தான் என்ன வந்து காப்படின் மாதிரி ஆகிட்டு நாயகனா ட்ரீட் பண்ற மாதிரி தெரியும். டிசம்பர்ல டிசம்பர் 33 சொல்ல கேட்காதீங்க. டிசம்பர்ல இறுதி வர ஜனவரியில கூட தெரியல.